ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் நர்சிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கான ஒரு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப முக்கியம், ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் ப்ராசஸ் தான். எக்ஸாமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேஸ் பண்ண ஒரு செலெக்ஷன் வந்து இதில் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன், அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்கு அப்படின்னா, ஜனவரி 19, 2026 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு February 8, 2026. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 20 நாள் கிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எந்த ப்ராசஸுமே கிடையாது, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். அதனால் எக்ஸாம் டீட்டெயில் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. நான் சொல்ல போகிற க்ரைட்டீரியாஸ்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்கை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு சேலரியோடு இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் தான் இந்த போஸ்டிங். ஸோ அப்ளிகேஷன் டேட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 19 ஜனவரி 2026 ஓப்பன் ஆயிருச்சு. இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற கடைசி டேட் ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. February 8, 2026 கூட இந்த அப்ளிகேஷன் வந்து முடிய போகுது. ஸோ அதனால் இந்த டேட்டுக்குள்ளே நான் சொல்லக்கூடிய ஏஜ் லிமிட்டு, நான் சொல்லக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் டேட்லாம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இது எக்ஸாம் இல்லவே இல்லை, இந்த போஸ்டிங் எக்ஸாமே வைக்காமல் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ என்ன போஸ்டிங் அப்படின்னா, நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது. ஸோ இதுக்கான பே ஸ்கேலை பொறுத்தவரை 15,700 58,100 வரை பே மேட்ரிக்ஸில் 11-1 வருது. ஸோ நல்ல பேமெண்ட்டுடைய ஒரு ஜாப் தான் இது. ஸோ நீங்கள் நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு 15,700 58,100 அப்படிங்கிற இந்த ஒரு பே ஸ்கேலில் சேலரி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் எல்லோரும் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் பொறுத்தவரை மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா, ஸோ டோட்டல் வேக்கன்சி அப்படிங்கிறது 999, 999 தான் இதோடைய டோட்டல் வேக்கன்சி. இதில் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒரு சில இது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்ன மாதிரியான ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ரிசர்வேஷன் சிஸ்டம் தான் இதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி பிசிஎம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 164. ஸோ ஜென்ரலில் 164 அப்படிங்கிறது ஜென்ரலில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகிரிக்கு. அதே மாதிரி ஜென்ரலில் இருக்கக்கூடிய உமனுக்கு வந்து 62 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ மொத்தமாக ஓவராலாக ஜென்ரல் கேட்டகிரியில் எல்லா அந்த சப் கிளாஸ் ரிசர்வேஷனும் சேர்த்து 368 கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரி இருக்குது. அதே மாதிரி பிசி கேட்டகிரியை பொறுத்தவரை பிசி ஜென்ரலுக்கு 140 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிசி உமனுக்கு 54 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து டெஸ்டிடியூட் விடோ கேட்டகிரி இருக்காங்க இல்லையா பிசியில், அவங்களுக்கு 6. ஸோ அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம்லாம் வந்து 37 கொடுத்துருக்காங்க. தென் பிஎஸ்டிஎம் உமனுக்கு வந்து 14, பிஎஸ்டிஎம்மில் டெஸ்டிடியூட் விடோவுக்கு வந்து 2. ஸோ மொத்தம் பிசியில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லா கேட்டகிரிக்கும் சேர்த்து, பிசியில் இருக்கக்கூடிய எல்லா சப் கேட்டகிரியும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 264. இது ரெண்டுக்கும் தான் அதிகமான வேக்கன்சி, ஜென்ரல் கேட்டகிரிக்கும் அதே மாதிரி பிசிக்கும் தான் வந்து அதிகமான வேக்கன்சி. அடுத்து பிசி முஸ்லீம் இருக்காங்க இல்லையா, ஸோ பிசி முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகிரிக்கு 19 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசி முஸ்லீமில் உமன் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு 7 வேக்கன்சி. தென் பிசியோடைய டெஸ்டிடியூட் விடோவுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிசியில் பிஎஸ்டிஎம் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு 6 வேக்கன்சி. ஸோ மொத்தம் பிசிஎம்முக்கு எவ்வளோ வேக்கன்சி வருதுன்னா 35 வேக்கன்சி பிசிஎம்முக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்பிசிக்கும் டிஎன்சிக்கும் எவ்வளோ அப்படின்னா டோட்டலாக பிசிஎம்க்கும் டிஎன்சிக்கும் வந்து 200 வேக்கன்சி இருக்குது. அதில் உள்ள ஸ்ப்ளிட்டப் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசியில் இருக்கக்கூடிய ஜென்ரலுக்கு 106 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உமனுக்கு 41 வேக்கன்சி. தென் டெஸ்டிடியூட் விடோவுக்கு 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் வந்து ஜென்ரலுக்கு 28, உமனுக்கு 11. ஸோ ஒட்டு மொத்தமாக
எம்பிசி கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 சீட் கிட்ட இதில் வந்து இருக்குது. ஸோ அடுத்து எஸ்டிக்கு 152 152 வந்து எஸ்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சிக்கு வந்து 152 கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்சி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 79, எஸ்சி உமன் கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 31 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டெஸ்டிடியூடோக்கு 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக எஸ்சி கேட்டகரிக்கு 152 அப்படிங்கிறது எஸ்சி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்சி அருந்ததியருக்கு வந்து மொத்தமாக 30. ஸோ மொத்தமாக வந்து 30 வேகன்சி வந்து இருக்குது. தென் எஸ்டிக்கு வந்து டோட்டலாக 10 வேகன்சி தான். இது எல்லாமே சேர்த்து இந்த நான் சொன்ன எல்லா கேட்டகரியும் சேர்த்து மொத்தமான டோட்டல் வேகன்சி தான் எவ்வளோ அப்படின்னா 999 அப்படிங்கிறது 999 வேகன்சி இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு பே ஸ்கேலில் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு நர்சிங் அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து நர்சிங் படிச்சிருக்கீங்களோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் இதோடைய வேகன்சி. எவ்வளோ வேகன்சி வந்து 999 999 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான ஏஜ் லிமிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை அந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 1/7/2026 1/7/2026 அப்போது நான் சொல்லக்கூடிய ஏஜ் வந்து உங்களுக்கு இதாக இருக்கணும். ஸோ இதில் எல்லா கேட்டகரிக்குமே நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 18 தான். ஓகேங்களா? நீங்கள் மினிமம் 18 வயசு பூர்த்தி ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸில் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு 18 வயசுக்கு கீழே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லா கேட்டகரியுமே நீங்கள் மினிமம் 18 வயசு ஆயிருக்கணும். எப்போக்குள்ளே அப்படின்னா 1/7/2026 நீங்கள் வந்து 18 வயசு ஆயிருக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறமா எஸ்சி அருந்ததியர், பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது. அவங்க எவ்வளோ வயசு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே இது ஓசி கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி இருக்காங்கல்ல, ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் இருக்குது 34 வயது 34 இயர்ஸ் வரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது நீங்கள் எந்த கேட்டகிரியில் எந்த கேஸ்ட்டில் வந்தாலும் உங்களுக்கு சேம் தான் 18 அப்படிங்கிற ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் டிஃபரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிசிஎம் இந்த மாதிரியான கேட்டகரிகளில் இதெல்லாம் வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஏஜ் லிமிட் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே இது டிஃபரெண்ட்லி ஏபிள்லேருந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி ஓசி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 44 ஸோ 44 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்டிடியூட் விடோ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மினிமம் 18 வயசு. ஸோ 2 கேட்டகரியிலையுமே வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. டெஸ்டிடியூட் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. அதே மாதிரி டெஸ்டிடியூட்டோ மித்த கேட்டகரி அதர் கேட்டகரியில் இருந்தாலும் அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஏஜ் லிமிட்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கேட்டகரிக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. ஏஜ் லிமிட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா ஓசி கேட்டகரி. அவங்களுக்கு 34 வயசு வரை எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது. நீங்கள் மினிமம் ஏஜ் லிமிட் மட்டும் இருக்கீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்க. 18 வயசு பூர்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். இதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப்லாம் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் வந்து உங்களுக்கு ஏஜ்க்கான ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க. ஸோ இதான் வந்து ஏஜ் லிமிட்டு. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை முதல்ல நீங்கள் எஸ்எஸ்சி வந்து முடிச்சிருக்கணும். இது வந்து ரெகனைஸ்டு ஸ்கூலில் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால அங்கீகரிக்கப்பட்ட ரெகனைஸ்டு ஸ்கூல்ஸில், அதாவது ரெகனைஸ்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட்டில் ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட்டுடைய அந்த சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் வாங்கி ப்ராப்பராக நடத்தக்கூடிய ஸ்கூல் தான் வந்து ரெகனைஸ்டு ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஸோ அரசாங்கத்துடைய அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் 10வது முடிச்சிருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. நீங்கள் முதல்ல 10th முடிச்சிருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் சர்டிஃபிகேட் ஆஃப் நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் இருக்குது. இந்த ட்ரைனிங்கை கம்பல்சரியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் மட்டும்தான் நீங்கள் பண்ணிக்கணும். ப்ரைவேட்லேயும் எங்கே பண்ணியிருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே? ஸோ முதல் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா முதல் க்ரைட்டீரியா நீங்கள் வந்து 10வது முடிச்சிருக்கணும். 10வது முடிச்சதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் ஆஃப் நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற இந்த ஒரு நர்சிங்கான ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். எங்கே முடிச்சிருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாப் வந்து அப்ளிகேபிள் ஆகும். அதே மாதிரி ஏஜ் கண்டிஷன் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தவரை ஏஜ் கண்டிஷன் மஸ்ட் ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் 32 இயர்ஸ். யாரெல்லாம் வந்து ஸ்பெஷல் ரிலாக்ஸேஷன் இருக்காங்களோ ஸோ மொத்தம் வந்து 32 வயசு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஜுகேஷனை பொறுத்து 2 தான் மெயினாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 10th முடிச்சு 10th வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் ஆஃப் நர்சிங் அசிஸ்டன்ட்
சர்டிஃபிகேட் ஆஃப் நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தெளிவாக ப்ரொவைட் வந்து பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான், கவர்மெண்ட்டுடைய மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அதில் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ப்ரைவேட்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. இந்த எக்ஸாமை பொறுத்தவரை, ஸோ இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, இதுக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது. இப்போ மித்த இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, பட் இதுக்கு நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து கிடையாது. நிறையா போஸ்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் இதில் ரெண்டுமே கிடையாது. இதில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது, அதே மாதிரி இன்டர்வியூவும் கிடையாது. ரிட்டன் எக்ஸாமும் இல்லை, இன்டர்வியூம் இல்லை, ரெண்டுமே உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ அப்போது எப்படி சார் இதுக்கான குவாலிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி எங்களுக்கு இந்த செலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுடைய 10th மார்க்கை பார்ப்பாங்க. 10th மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதில் டாப் மார்க் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ 10th மார்க்குக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுப்பாங்க அப்படின்னா 60%. ஓகேங்களா, அந்த ஃபைனலில் உங்களுக்கு செலக்ட் ஆகிற க்ரைட்டீரியாவுக்கு 10th மார்க்கோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது 60%. 10th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஒரு 60% வெயிட்டேஜ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நர்சிங் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அந்த நர்சிங் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அந்த மார்க்குக்கு 40%. அப்போது இது ரெண்டையும், இந்த 60% 40%, இதில் யார் வந்து டாப்பில் இருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, மொத்தம் வந்து 999 999 தான் வந்து வேக்கன்சி. ஸோ இதில் யார் வந்து டாப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ப்ராசஸ். இதில் எக்ஸாமோ இல்லை இன்டர்வியூ எந்த ப்ராசஸுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். அதனால் உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்ச நபர்கள் இந்த நர்சிங் முடிச்சிருக்காங்களோ, நர்சிங் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாமே தாராளமாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இந்த இது வந்து இருப்பாங்க, சர்டிஃபிகேட்டாக முடிச்சவங்க இருப்பாங்க. அதனால் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்காது. நீங்கள் 10th அந்த நர்சிங்லேயும் நல்லா மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இது பே ஸ்கேலும் நம்ம வந்து பார்த்தோம், 15,000 58,000 வரை உங்களுக்கு இதில் பே ஸ்கேல் வந்து இருக்குது. இஃப் டெக்னிக்கல் கோர்ஸ் மார்க்ஸ் நாட் அவைலபிள், எஸ்எஸ்சி மார்க்ஸ் அலோன் கன்சிடர். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நர்சிங் சர்டிஃபிகேட்டில் இல்லை டெக்னிக்கல் இதில் மார்க் இல்லை அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 100% என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் வெயிட்டேஜுமே எஸ்எஸ்சிக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ எஸ்எஸ்சியில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போயிடலாம். ஏன்னா எஸ்எஸ்சியோடைய சர்டிஃபிகேஷனுக்கு தான் அதில் அதிகமான மார்க். ஓகேங்களா, அது எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அந்த 2000 பேர்த்தில் எல்லாத்துடைய மார்க்கை வந்து இந்த மாதிரி 60-40 பிரிப்பாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து 10th எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்களோ அது வந்து 60% ஆகும். அவங்க இந்த சர்டிஃபிகேட் ட்ரைனிங்கில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்களோ அது 40% பிரித்து ரெண்டையுமே ஆட் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த ஆட் பண்ண ஸ்கோரில் யார் டாப் 999 வராங்களோ, 1000 பேர்த்துக்குள்ளே யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த வேலை கொடுப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் 10th நல்லா எழுதியிருக்கீங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, அதே மாதிரி இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட்லேயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது என்னென்னா இப்போ ரீசெண்டாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் 16/2/2014 ஒரு ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டுக்கான வேலிடிட்டி அப்படிங்கிறது, மார்க் அப்படிங்கிறது 60% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட்டுக்கு வந்து இது வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கணும். அடுத்து இந்த எக்ஸாமுக்கான ரிசர்வேஷனை பொறுத்தவரை நம்ம டிஎன்பிசியில் என்ன மாதிரியான ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே பேசிஸ்லாம் இதுக்கும் ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸை பேஸ் பண்ண டிஎன்பிசியில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி இதுலேயுமே டிஎன்பிசியில் என்ன மாதிரியான ரிசர்வேஷன் இது இருக்கோ அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் வந்து பிசி முஸ்லீம் இருக்கீங்களோ அவங்களுக்கு 3.5%. ஸோ பிசியில் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் 27% இருக்கு இல்லையா, அதில் 3.5% வந்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ்க்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு வந்து 4%. நம்ம 2016 நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதை பேஸ் பண்ணி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 4% வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் விடோவுக்கு வந்து 10%. உமன் கோட்டாவில் எத்தனை சீட் இருக்கோ அதுக்குள்ளே தான் வரும். ஜென்ரல்லேருந்து உங்களுக்கு 10 வராது. அந்த உமன் கோட்டாக்கு எவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து 10 வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎமுக்கும் ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ நம்ம டிஎன்பிசியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரியான ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ரிசர்வேஷன் சிஸ்டம் தான் இதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் டிஎன்பிசி மாதிரியே இதுலேயும் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும், ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து ஒன்று அந்த ஆஃபீஸில் போயோ இல்லை ஆஃபீஸ்க்கு வந்து போஸ்ட் போட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே கவர்மெண்ட் ஆன்லைன் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் போஸ்ட்டோ இல்லை மெயிலோ எதுவுமே வந்து போட தேவையில்லை. டேரெக்டாக இதுக்குன்னு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால் போதுமானது. அந்த வெப்சைட் சொல்கிறேன், வெப்சைட் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல வெப்சைட் வரும், www.mrb.tn.gov.in அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உள்ளே போயிருங்க. ஸோ போனதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மேண்டேட்டரியாக கேட்கும். நீங்கள் கம்பல்சரியாக வச்சுக்க வேண்டியது உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய இமெயில் அட்ரஸ், இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, இமெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா டிலே ஆகும். ஸோ அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் போதும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்போனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு 2-3 நாள் ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் தேவை. ஏன்னா மொபைலுக்கு ரிஜிஸ்டர் பண்ண ஓடிபி இதெல்லாம் வரும். அதனால் மொபைல் நம்பர் தேவை, ப்ளஸ் இமெயில் ஐடி தேவை. அடுத்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இமெயிலில் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு 2வது இமெயில் ஐடி தேவை. அதுக்கப்புறமா ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர், ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்து உங்களுக்கு தேவை. இது 3 தேவை. அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணணும். நீங்கள் 10th முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் தேவை. அதே மாதிரி இந்த நர்சிங்க்கான ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் தேவை. தென் ரிசர்வேஷனுக்காக உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட், இப்போ பிசி சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இது பண்ணணும். அதேமாதிரி நோ ஹார்ட் காப்பி சப்மிஷன் இல்லை, ஹார்ட் காப்பி எதுவுமே தேவையில்லை. எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எதுவுமே நீங்கள் ஹார்ட் காப்பியாக உங்களுக்கு கொண்டு போய் இது பண்ண தேவையில்லை. எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஹார்ட் காப்பி ஒரிஜினல் எப்போ தேவைப்படும் அப்படின்னா உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து கூப்பிடுவாங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு கொடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய என்னென்னலாம் டாக்குமெண்ட் இருக்கோ, ஃபோட்டோ, சிக்னேச்சரு, சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய கூகுள் டிரைவில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து ப்ரௌசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணி இது பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுறப்போ நம்மளே வந்து செல்ஃபாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுங்க. நீங்கள் ஏதாச்சும் ராங் டீட்டெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்ட் ரிஜெக்ஷன் தான். எந்த விதமான எதுவுமே கிடையாது. எந்த விதமான கொஷின்ஸுமே கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து ராங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை எக்ஸாம்லேருந்து டீபார் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்ளிகேஷனில் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது எந்த விதமான தப்பும் பண்ணிடாமல் கேர்ஃபுல்லாக அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுங்க, கவனமாக இருங்க. ஓகே. ஸோ அடுத்து இதுக்கான ஃபீஸை பொறுத்தவரை ஒவ்வொரு கேட்டகிரிக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் காமன் கிடையாது. ஃபீஸை பொறுத்தவரை நீங்கள் எஸ்சி கேட்டகிரியாவோ இல்லை எஸ்சி அருந்ததியராவோ இல்லை எஸ்டியாவோ இல்லை டிஏபி டெஸ்டிடியூட் வீடோ இந்த கேட்டகிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் ஃபீ ₹300. நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது 300 கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் மித்த கேட்டகிரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹600 ₹600 நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் மோடை பொறுத்தவரை ஆன்லைன் மோடு மட்டும்தான். ஸோ பேமெண்ட் மோட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படின்னா ரீஃபண்ட் கிடைக்காது. இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் எந்த விதமான ரீஃபண்டும் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான், சலான் இதெல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஒன்று கார்டு யூஸ் பண்ணியோ இல்லை யூபிஐக்கான ஆப்ஷனும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் எஸ்சி அருந்ததியர், எஸ்டி, டிஏபி, டெஸ்டிடியூட் விடோ இந்த கேட்டகிரிலாம் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படிங்கிறது ₹300 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் மித்த கேட்டகிரிலாம் இருக்காங்க இல்லையா, ஜென்ரல் கேட்டகிரி, அதே மாதிரி பிசிஎம், பிசி, எம்பிசி இந்த மாதிரி கேட்டகிரிஸ் எல்லாம் ₹600 நீங்கள் வந்து கட்டணும். இதுக்கு வந்து எக்ஸாமே கிடையாது. ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் தான், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். இந்த ஃபஸ்ட்டு மார்க் லிஸ்ட் அடிப்படை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இது எந்த இதுவுமே கிடையாது. அதனால் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்ன டாக்குமெண்ட்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எஸ்எஸ்எல்சிக்கான சர்டிஃபிகேஷன் தேவை. இதுதான் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் 10th மார்க் லிஸ்ட்டு, 10th அந்த மார்க் லிஸ்ட்டு தான் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்காக கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இருக்குல்ல,
நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் சர்டிஃபிகேட். இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் முக்கியம். ஏன்னா இதில் உங்களுக்கு வந்து 40% மார்க் வந்து இருக்குது. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும். சப்போஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்களை ஜென்ரல் கேட்டகரியில் தான் வந்து போடுவாங்க. அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியம். உங்களுக்கு பிஎஸ்டிஎம் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். ஸோ அதனால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கங்க. அடுத்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட் தேவை. நீங்கள் வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டாக அந்த 4% ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கான சர்டிஃபிகேஷன் ஆகணும். நீங்கள் மெடிக்கல் போர்டுக்கு போனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஒரு சில பர்சன்டேஜ் வந்து வச்சுருப்பாங்க. 20%, 30, 40, 50 அப்படிங்கிற மாதிரி பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ அது வந்து வாங்கிங்க. அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரிசர்வேஷனுக்காக முக்கியமானது. நான் சொன்ன அந்த பிஎஸ்டிஎம்க்கு அதே மாதிரி வந்து டிஃபரெண்ட் லேபிளுக்கு டெஸ்ட் விடோக்கு எல்லாமே வந்து ரிசர்வேஷன் இருக்குது. அதனால் அது முக்கியம். அதுக்கப்புறமா வந்து கேரக்டர் அண்டு கண்டக்ட் சர்டிஃபிகேட் தேவை. கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் படித்த இடத்துல கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், உங்களுடைய ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து தேவை. ஸோ அதுக்கடுத்து என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து தேவை. நீங்கள் எம்ப்ளாயி இருக்கீங்க, எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, குறிப்பாக கவர்மெண்ட்டில் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்கும். ஸோ அதனால் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கான ஐடி கார்டு தேவை. இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ப்ராப்பராக தேவை. ஏன்னா இது வந்து இதில் ஒரு சில டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து வர சொல்லுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போங்க. அதே மாதிரி ஜெராக்ஸும் வந்து கொண்டு போங்க. ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி சர்வீஸ் கண்டிஷன் இருக்கும் அப்படின்னா, ஸோ தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போகலாம். இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ தமிழ்நாடு முழுக்க உங்களை எங்கே வேணாலும் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. அதே மாதிரி ஜாயினிங் டேட்டு அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை முன்னாடி ஜாயின் பண்ணுறேன், பின்னாடி ஜாயின் பண்ணுறேன், அதுக்கெலாம் வேலையே கிடையாது. ஸோ ஜாயினிங் இது முக்கியம். அதே மாதிரி நீங்கள் இந்த போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஹையர் ஸ்டடீஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து நான் இதில் ஜாயின் பண்ணிட்டு அடுத்தாச்சும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா செட் ஆகுது. ஏன்னா இதில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அக்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ஜாயினிங்க்கு அப்புறமா உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நோ ஹையர் ஸ்டடீஸ் அலோட் ஃபார் 2 years ஆஃப்டர் ஜாயினிங். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் அது பார்த்துங்க. தென் ப்ரொபேஷன் டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டு கம்பல்சரி. உங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ரொபேஷன் டெஸ்ட்டு டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது பெர்மனெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை எப்போ வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம். ஸோ அதனால் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துங்க. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ மறுபடியும் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துடலாம். நம்ம தமிழ்நாடுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா அசிஸ்டன்ட் நர்ஸ் கிரேட் 2 அப்படிங்கிற இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கான முக்கியமான டேட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19/1/2026 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான கடைசி டேட் எப்போ அப்படின்னா 8/2/2026 February 8ஆம் தேதி கடைசி நாள். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னா 999 999 தான் வந்து வேகன்சி. இதில் டிஎன்பிசியில் என்ன மாதிரியான ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே சிஸ்டம் தான் இதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து இது இருக்குது. இது ஏஜ் லிமிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை எல்லா கேட்டகிரிக்குமே வந்து 18 தான் ஏஜ் லிமிட். மினிமம் 18 வயசு ஆயிருந்தால் மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 18. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு கேட்டகரிக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுது. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 34 ஏஜ் லிமிட்டு. இல்லை மித்த கேட்டகரியில் இருக்கீங்க, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எம்பிசி, பிசிஎம், பிசி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது. ஸோ நோ ஏஜ் லிமிட். ஸோ அதனால் அது முக்கியம். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு எந்த விதமான டெஸ்ட்டு இல்லை இன்டர்வியூ வந்து கிடையாது. இதில் டேரெக்டாக நீங்கள் 10th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, அதே மாதிரி 12th எவ்வளோ மார்க், இதில் உங்களுக்கு அந்த நர்சிங் இது ட்ரைனிங்கில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் அந்த செலெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால் தாராளமாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் February 8ஆம் தேதி. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.